கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 48 அதிகாரம் 35 அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்து எருசலேம் ஆலயத்தை கட்டும்போது தேவன் அவர்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான வசனம். ஆம், நம்முடைய தேவன் யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கிறவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். வேதாகமத்தில் பல பரிசுத்தவான்களோடு கூட இயேசு இருந்தார். தேவன் யார் யாரோடு இருந்தார் என்றும் அதனால் அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னவென்று பார்த்தோமானால், முதலில் ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தன் தகப்பனிடத்தில் தாயின் ஆலோசனையின் பேரில் தன் சகோதரனாகிய ஏசாவின் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக் கொள்ளுகிறான். அதனால் ஏசா கோபம் அடைந்த பொழுது தன்னை கொன்று விடுவானோ என்று யாக்கோபு பயந்து அவள் தாயாகிய ரெபேக்காள் தனக்கு கொடுத்த ஆலோசனையின் பேரில் தன் சகோதரனாகிய லாபான் இடத்திற்கு போய் அங்கே இரு என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து லாபான் இருக்கும் இடத்திற்கு போக முற்படுகிறான். அவனுடைய தாயாகிய ரெபேக்காள் லாபான் இடத்திற்கு போய் அங்கே இரு, ஏசாவினுடைய கோபம் தணிந்தவுடன் நான் ஆள் அனுப்பி உன்னை அழைப்பிப்பேன் என்று தைரியம் சொல்லி அனுப்புகிறான். யாக்கோபும் மாமாவாகிய லாபான் இருக்கும் இடத்திற்கு ஆரான் என்னும் இடத்திற்கு அனுப்பப்படுகிறார். அங்கே பலவிதமான சூழ்நிலையை சமாளித்து வருகிறார். ஆண்டுகள் கடந்து போயின. தாய் ரெபேக்காள் ஏசாவின் கோபம் தணிந்தவுடன் ஆள் அனுப்பி உன்னை வரவழைப்பேன் என்று சொன்னதை அவள் மறந்து போகிறாள். ஆனால் பாருங்கள், யாக்கோபு தன் மாமன் வீட்டிற்கு போகும் முன் ஆதியாகமம் 28 அதிகாரம் 20 தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் என் தேவனாய் இருப்பார் என்று பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் தாய் ரெபேக்காள் மறந்து போன காரியத்தை தேவாதி தேவன் அவரிடத்தில் ஜெபித்த ஜெபத்தை மறவாமல் நினைவு கூர்ந்து யாக்கோபோடு அவனுடைய பிதாக்களுடைய தேசத்துக்கும் அவன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போய் என்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்றும் சொல்லி யாக்கோபை திரும்ப அவன் சொந்த இடத்திற்கு அனுப்புகிறார். பிரியமானவர்களே, தேவன் யாக்கோபோடு இருந்ததினால் அவன் பயந்து விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி வர தேவன் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, அவன் இழந்து போன அந்த ஸ்தலத்தை சுதந்தரிக்க தேவன் உதவி செய்தார். தன்னுடைய மாமாவின் ஊராகிய ஆரான் தேசத்தில் கூட அவன் தனித்து விடப்பட்ட பொழுது தேவன் யாக்கோபோடு இருந்து குடும்பமாய் அவனை ஆசீர்வதித்து வெறும் கோலும் கையுமாய் போன யாக்கோபை ஆசீர்வதித்து இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நாம் இழந்து போன உறவுகளை நிச்சயமாக நாம் திருப்பிக் கொள்ள செய்வார். அது மட்டுமல்ல, வெறுமையாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையின் நிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் யெகோவா ஷம்மா, அவர் நம்மோடு இருக்கிற தேவன். நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நாமும் தேவனோடு இணைந்திருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமீன்.